திரைப்படங்களின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு நடிகர் யோகி பாபு காட்டமாக பதிலளித்துள்ளார். கன்னட நடிகர் கிச்சா சுதீப் நடித்திருக்கும் மார்க் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நடிகர் யோகி பாபுவிடம் ப்ரமோஷன் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு காட்டமாக பதிலளித்த அவர், சில ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை தவிர்ப்பதற்கான காரணம் இதுதான் என காட்டமாக விளக்கம் அளித்தார். குறிப்பிட்ட படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொள்ளவில்லை என்கிறீர்களே, அந்த நிகழ்வு நடந்து ஒரு வாரம் ஆகிறது என்றும் அப்போது இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். அந்த படத்தில் 2 நாட்கள் தான் நடித்திருக்கிறேன் என கூறிய அவர், இப்படியான கேள்வியை அந்த படத்தில் கேளுங்கள் என்றும் இந்த படத்திற்கான கேள்வியை மட்டும் தற்போது கேளுங்கள் எனவும் செய்தியாளர்களிடம் யோகி பாபு கடுப்பாக கூறினார். சார், சினிமாவுக்கு 15 வருஷம் ஆகிட்டு. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, கால் ஷீட்டுக்காக நான் ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் நிறுத்துங்க. தெரியும், 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ப்ரமோஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே சொல்லுவாங்க, ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறேங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன், சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேனரை போட்டால், லீடுன்னு போட்டால் நான் இங்கே எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய போயிருக்கும், சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பற்றி பேசுங்க மீனாட்சனா. இதேபோல் யூடியூபர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் நடிகர் கிச்சா சுதீப்பும் அதிருப்தியாக பதிலளித்தார். நிகழ்ச்சியின் போது நடிகைகள் ஓரமாக அமர வைக்கப்பட்டிருப்பதாக யூடியூபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கிச்சா சுதீப், இது யதார்த்தமான ஒன்று என விளக்கம் அளித்தார். பின்னர் நடிகைகள் இருவரையும் நடுவில் அமர வைத்துவிட்டு அவர்களின் இருக்கையில் சுதீப் அமர்ந்து கொண்டார். இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன, நான் ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சார். சாரி ரோஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கள் செட்டில் வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு, அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயம், வாங்கம்மா கேம். இது இன்டென்ஷனில் வரல சார், ஆச்சு. கரெக்டாக அது மைண்டில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா, இப்படி கேட்டிங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்டில் அப்படி இல்லை. செலிப்ரேஷனில் வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். இமேஜின், now you said no sir, how did this work? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.